இவ்வளவு பெரிய கார் நம்ம காம்பவுண்டுக்கு வருது. நம்ம 2000 ரூபாய் வீட்டை வாடகை கேட்டு வராங்களோ? அப்ப அட்வான்ஸ் ஏத்தி கேட்ட வேண்டியதுதான். ஆமாமா. வாங்க, நம்ம வீட்டுக்கு தான் வந்தீங்களா? ஹலோ, மாறி மாறி கும்பிடுறீங்களா? என்ன சின்ன பொண்ணா அது? நீ போடி, நான் வரேன். நீங்க இல்லாம நான் எங்க அப்ப போறேன்? என் பின்னாடி மறந்து நில்லு. சரி, உங்களுக்கு யார் சார் வேணும்? இங்க ஆட்டோ ஓட்டுறானே புதுசா ஒரு பையன் இருக்கானா? இந்திரன் நேத்தான் ஓட்ட ஆரம்பிச்சா, மோதிட்டானா? ஆள் காலியா? நான் சொந்தத்துல எவ்வளவு போட்டு பைத்திய மாதிரி சிரிக்கிறீங்க. நாங்க வரோம் சார். கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டா கூட வருவா சார். இந்திரா, ஓ இந்திரா, இந்த மாத்திரை சாகலையா? ஹலோ, கும்பல இல்ல, ஆம்பளை. டேய் இந்திரா, உன்னை தேடி 2 பெருசுங்க வந்திருக்குது. சிரிச்சுக்கிட்டே இருக்குது, சீக்கிரம் வந்துடுறாடே. அவன் வேற வர போறானா? நான் வீட்டுக்குள்ள போறேன். உள்ள பூட்டிக்கோ. பயப்படாம வா, அடிக்க மாட்டாங்க, கிட்ட வா. அதுக்கு தான் நீ இருக்கிறீங்க. இவர்தான் இந்திரன், பேசுங்க. ஆனா கொஞ்சம் சிரிக்காம பேசுங்க, அப்பதான் புரியும். நீதான் இந்திரனா? ஹலோ, நான் சொன்ன நம்ப மாட்டீங்களா? இவர்தான் இந்திரன், மேல பேசுங்க. மேல மாடி மேல போய் பேசுறேன். எங்களை சிரிக்க வேண்டாம், நீயே சிரிக்கிற. கஷ்டிங்களா சிரிக்கல? எப்படி? நேத்து ஒரு பொண்ணை பிரசவத்துக்கு ஆட்டோல கூட்டிட்டு போனியா? இல்லைங்க சார். நேத்து ஒரு பொண்ணை பிரசவத்துக்காக அவசரமா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் சேர்த்தியா? ஆமா சார். அந்த பொண்ணுக்கு இப்ப என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு சார்? ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல ஒரு சக்சஸ் யா, கரியர். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். Many more happy returns. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஆபீஸ்க்கு ஒரு ஆள் வேலைக்கு வந்து நீங்களும் வேலை போட்டு கொடுத்து திடீர்னு காணாம போயிட்டானே, அது இவன் தான் சார். சேலத்துக்கார பையன். எஸ். கோல்டு மெடலிஸ்ட். எஸ். அப்ப நம்ம பையன். எஸ். யூ ஆர் அப்பாயிண்டட். Good morning. Good morning, sir. Good morning. Good morning, sir. Good morning. குட் மார்னிங் சார். No, 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 no. இந்த ஆபீஸ்ல நீங்க புதுசுங்கிறதுனால என் கேரக்டர் பத்தி உங்ககிட்ட சொல்லாம விட்டாங்க. வாழ்க்கையில மனுஷனுக்கு எவ்வளவு துன்பம் வேணாலும் வரலாம், ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். வள்ளுவர் என்ன சொன்னார்? என்கிட்ட ஒண்ணு சொல்லு சார். உங்ககிட்ட சொல்ல, ஆனா இந்த உலகம் பூரா சொல்லி இருக்காரு. துன்பம் வரும் நேரத்துல சிரிங்க. எங்க சிரிங்க? இவ்வளவுதானே? எஸ் சார். அவர் கொஞ்சம் சிரிச்சு காட்டியிருங்க. உட்காரு சார். இப்ப சிரிங்க. வேஸ்ட். சிரிக்கணும். சார், 12 பே வருமா? இதுவே ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருப்பேன். இப்பெல்லாம் ஒன்லி ஆபீஸ் டைம் மட்டும் தான் நான் இருக்கு. சாரி. கைலி பார்ட்டி. ஏய் இந்திரன். ஹாய் கார்த்திக், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏன்னா ஆளே மாறிட்ட? அதுவா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். அதுல பிரசவத்துக்காக ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். ஆண் குழந்தை பிறந்துச்சு. அவங்க அப்பா வந்தாரு, அவங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுத்தாரு. அப்படியே வாழ்க்கையில படிப்படியா முன்னேறிட்டேன். இப்ப எல்லாம் ஓகே. அப்படியா? ஏய், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா. நீ வாழ்க்கையில முன்னேற வேண்டியதுன்னு நிறைய இருக்குடா. ஆமா, எங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே நீ பஸ்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கவானா? டேய், இனிமே ஒரு ரூட்டே மாத்தி காட்டுறவா? எங்க? வீட்ல ஒரு ஸ்கூட்டர் இருக்கு, அதை எடுத்துக்கோ சொல்ல வந்தேன்டா. வாடா. ஸ்கூட்டரா? ஓகே 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 ஓகே. டேய், தள்ளி நின்றா. தொட்டிய தலைய ஒரே என்ன அந்த சிரிப்பு பார்ட்டி ஸ்கூட்டர் புதுசா வாங்கி கொடுத்துருச்சா? ஃப்ரெண்டு கொடுத்தான். புதுசு இல்ல, பழசுதான். ஓசி தானா? ஆமா. கொடுப்பா. என்ன இங்கேயும் ஒரே மாட்டமா இருக்கு? அது நான் தான் நந்தவரமா மாத்திட்டேன். இந்திரா, உனக்கு டைம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. டெய்லி ஒண்ணு மாறுற மாதிரி இன்னில இருந்து உன் வீட மாறி போச்சு. ஐயோ, நான் என்ன வீட்டை மாத்தல, அதே குடிசையில தான் இருக்கேன். நீ மாத்தலாம், நான் மாத்திட்டேன். ஒன்லி 2000 வாடகை. 2000? 5000 சேலரின்னு சொன்னல, அப்ப 2000 கூட வாடகை கொடுக்கலாம். உனக்கு கேவலம் இல்ல? நீ யாரு? இன்னைக்கு உன் மரியாதை என்ன? வீட்டை பார்க்கலாமா? ஓடி 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 வாயா. அட தைரியமா வா, பயப்படாத. காண ஓட்டானா? எனக்கு முன்னாடி வந்துட்டியா? பாத்தியா வசந்த மாளிகை? பாத்தியா? 3 தடவை பார்த்தேன். ஜோக்கு. நீ படத்தை சொல்ற, நான் இடத்த சொல்றேன். நீ வாழ போற வசந்த மாளிகை இதுதான். எப்படி இருக்குது? பரவாயில்ல. இது பரவாயில்ல. என்ன
பரவாயில்ல. என்ன மேலேயே பாக்குற? கீழே பாரு. இந்த சீப்பு தலைவாரிக்கா. தரையை பார்த்து வேணா தலைவாருவானா? தரையாது, சும்மா பல பல பலன்னு கண்ணாடி மாதிரி இருக்குது. உன் ஃபுல் ஃபிகர் தெரியுது பாரு. புடி வாரு. தலையெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆமா, ஒரு வீடுனா ஒரு சோஃபா செட்டு, ஒரு டைனிங் டேபிள், ஒரு கட்டில், ஒரு ஏசி, ஒரு ஃப்ரிட்ஜ், சமைச்சு போன வயசுக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணு. நான் 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்துறேன். எந்த வீட்டுக்காரன் அதெல்லாம் வாங்கி போடுவான்? மாசம் 5,000 rupees வாங்க போறல சம்பளம். அதுல 2,000 rupees எனக்கு கொடுத்துட போறேன். பேலன்ஸ் 3,000 இருக்குல்ல, அதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல வாங்கி போடு. அது எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த பழசெல்லாம் இருக்குல்ல, இது இந்த வீட்டு ரிச்னஸே கிடைக்குது, தூக்கி முதல்ல வெளியே போடு. ஆனா வாழ்க்கையில பழசெல்லாம் தூக்கி வெளியே போட்டாதான் அதெல்லாம் உள்ளே வச்சுக்கணும். இப்படி திரும்பி மேல பாரு. என்னது இது? ஃபேனு. உனக்கு எங்க தெரிய போகுது? எல்லாம் நான் தானே சொல்லி தரணும். புழுக்கமா இருக்கு. சுவிட்ச போடுங்க, ஒர்க் பண்ணதான் பாப்போம். நானு சுவிட்ச் சரி போடுறேன். மாசம் 2,000 ரூபாய் கொடுக்க போறிய. ஆனா 1ஆம் தேதி கரெக்டா வாடகை கொடுத்துடணும். கொடுக்கலனா? இல்லன்னா 2ஆம் தேதி கொடு. ட்ரை பண்றேன். பையன் கொஞ்சம் மாறிட்ட மாதிரி இருக்குது. பாப்போம். ஓ, தொட்டி பத்திரையா உடஞ்சிட போகுது. 2,000 ரூபாயா 10 தொட்டி? அவ்வளவுதானா? செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினேன். நீ முதல்ல அந்த கண்ணாடியத்தோட. மிஸ்டர் இந்திரன் எங்க போறீங்க சார்? போகும்போது எங்க போறலாம் கேட்காதீங்க. போகாத போது எப்படியா கேட்க முடியும்? போகும்போது தான் கேட்க முடியும். அதான் கேட்டேன். ஒரு முக்கியமான வேலையா போறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. போங்க. உன் கூட தானே முக்கியமான வேலையா? ஏன் கூட? ஆமா. இப்ப நீ என்ன சினிமாவுக்கு கூட்டு போ, பீச்சுக்கு கூட்டு போ, ஹோட்டலுக்கு கூட்டு போ, நிறைய செலவு பண்ணு. மாசம் 5,000 ரூபாய் வாங்க போற. என்ன பண்ண போற? ஊதுங்க. இதுக்கு மேல ஊதுனா ரொம்ப குண்டா தெரியும். நான் அத சொல்லல, வாயை ஊதுங்கன்னு சொன்னேன். ஆலம்பரே பல்லு வளைக்கிட்டப்பா. நான் அதுக்காக சொல்ல, வாயை ஊதுங்க. தண்ணி அடிச்சிருக்கீங்க. பகல்ல நான் தண்ணி அடிக்கிறது கிடையாது. நீங்க அடிப்பீங்க, அது எனக்கு தெரியும். இன்னைக்கு அடிக்கல. நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன். அதுவும் கல்யாண வேலையா போறேன். நீங்க வந்தீங்கன்னா கேவலமாயிடும். இருங்க. டேய், இந்த காம்பவுண்ட்லயே உன்னை மதிக்கிற, அதுவும் மனுஷனா மதிக்கிற ஒரே ஆள்லாம் தான். நான் வந்து அவனுக்கு கேவலமா? நீ ரொம்ப மாறிட்ட. டேய், விட்றா. கண்ணாடி எல்லாம் துவைக்காத. முடிஞ்சா கொஞ்சம் மண் எடுத்து உள்ள போட.